அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9, 10ஆம் இடத்துல இருக்கார். வியாபார இடங்களில் இன்முகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தொழில்துறை ஏற்ற இறக்கமானதாக இருக்குது. மனதை தளர விடாதீங்க. சந்திரனுடைய நகர்வுகளால் உங்களுக்கு சில நன்மையான காரியங்கள் நடக்கப் போகிறது. நீண்ட காலமாக வரவேண்டிய தொகை உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடியதாகவும். செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கார். போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது. ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு சூடு பிடிக்கக்கூடியதாகவும் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்த படாது பாடுபடுவீங்க. புதன் 9ஆவது இடத்துல இருக்காரு. தள்ளி போன திருமண வைபவத்தை நீங்கள் சொல்லி வைத்த மாதிரி நடத்துவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சிறப்பான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குரு 11ஆம் வீட்டில் இருக்கார். மனம் கசந்து போன உறவுகள் ஒன்று சேர்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தை பாக்கியம் வேண்டி ஏங்கியவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சுக்கிரன் 9ஆவது இடத்துல அமர்ந்திருக்காரு. மனம் குளிர பேசி வியாபாரத்தை நீங்கள் வெற்றிகரமாக நடத்துவீங்க. மனதுக்கு பிடித்த நபரிடம் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. சனி 8ஆம் இடத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ராகு 9ஆவது இடத்துல இருக்காரு. தைரியமாக ஆன்லைன் வர்த்தகங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. பொதுவாக புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் கிரகநிலைகள் பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் புதன், சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளும் காரியங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரும். பண வரத்து அதிகரிக்கும். கடினமான வேலைகளை நீங்கள் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை உண்டாகலாம். உங்களுடைய மனதில் இருந்த தயக்கம் பயம் நீங்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது. தொழில்துறையில் பொறுத்தவரை உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்குது. லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதிவு உயர்வு பெறுவாங்க. கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்படலாம். சுப காரியங்கள் நடக்கலாம். சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே எளிதாக செய்து முடிப்பாங்க. கலைத்துறையில் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலைமை ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு கடின உழைப்பு கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அரசாங்க தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. கவனமாக இருந்து செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம், அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இனிய விருந்துகள், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்தபடி தனவரவு உங்களுடைய கைக்கு வந்து சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. அரசாங்கத்திடம் வேண்டப்பட்ட கோரிக்கைகள் தடங்கலின்றி நிறைவேறும். நல்லவருடைய சேர்க்கையால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி நிலை ஏற்படலாம். சிலருக்கு உழைப்பு குறைவினாலும் ஆதாயம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவால் சிலர் மேன்மை அடைவாங்க. எப்போதாவது உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை அடக்குவது நல்லது. சிலருக்கு தொழில் புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் உங்களுக்கு வருமான பெருக்கம் ஏற்படலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு செலவு ஏற்படக்கூடியதாக இருக்குது. புது புது முயற்சிகள், செல்வ நிலை உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குது. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களை மிகுந்த நட்பு பாராட்டி அதிக ஒரு லாபம் சம்பாதிப்பது உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. பெண்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவால் ஆதாயம் ஏற்படும். துணிவுடன் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு அவ்வப்போது சிறு தடைகள் ஏற்படலாம். தூக்கமின்மையினால் சுறுசுறுப்பற்ற ஒரு நிலை ஏற்படும். அரசாங்கத்தில் அனுகூலம் உண்டு. வாக்கு வன்மையினால் உங்களுடைய வருமானம் பெருகும். சில மாணவர்கள் கல்வியில் உயர்ந்த ஒரு நிலையை எய்துவாங்க. உத்தியோகம் உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாக இருக்குது.
இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபார தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலுமே திட்டமிட்டதை கைவிட கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் கூற்றுப்படி நடந்து கொள்வது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. நிலுவையில் உள்ள ஒரு பணம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறு சிறு வியாபாரிகள் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மனைவியின் அன்பால் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்குது. பெரியோர்களுடைய ஆதரவால் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடியதாக இருக்குது. புத்திர பாக்கியம், எதிர்பார்த்த பணவரவுகள் ஆகியவை ஏற்படலாம். புதிய தொழில் தொடங்க கடன்கள் தடையின்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. புத்தக அச்சு மற்றும் வெளியீடு சம்பந்தமான தொழிலில் வாங்கிய கடன் உதவிகளுடன் வெற்றி பெறுவீங்க. சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகும். பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுத்துவது நல்லது. உங்களுடைய வேலையில் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் விவேகத்துடனும் செயல்படுத்துவது நன்மை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் எந்த பிரச்சனை வந்தாலுமே சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் ஏற்படலாம். வேலை வியாபாரம் மற்றும் எந்த ஒரு வாரமும் உங்களுக்கு இந்த வாரத்தில் அமோகமாக நடந்தாலுமே குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேணும். உறவினர்களுடன் அனாவசியமான வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க. தினமும் சிவன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நல்ல நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெண்களுக்கு ஏற்ற இறக்கம் தரக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபார தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆர்டர் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் உண்டாகலாம். பழைய பாக்கிகள் வசூலாவதில் உங்களுக்கு மன திருப்தி தரக்கூடியதாக இருக்குது. தொழிலாளர்கள் அவ்வப்போது பிரச்சனைகளில் எழுப்பலாம். வியாபாரத்தில் கூடுதல் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள் உங்களது கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் அதிகரிக்கும். திடமான மனதுடன் நீங்கள் படிப்பது வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையில் முன்பு கிடைத்ததை விடவும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசியல் துறையில் மேலிடத்தில் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. வேலைப்பளு எப்படியாவது செய்து முடித்து விடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். வியாபார தொடர்பான ஒரு பயணம் உங்களுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். இதன் காரணமாக நலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தை பொறுத்தவரை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடியதாகவும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடலாம். சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த ராசி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.